நண்பா, இரகசியம் பேணு. நண்பா, உன் நண்பன் உன் மீது வைத்த நம்பிக்கையில், நண்பா, உன்னிடம் நான் ஒரு செய்தியை கூறுகிறேன், யாரிடமும் கூறிவிடாதே என்கிறான். இல்லை, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என வாக்குறுதி அளித்த நீ, அவன் உன் காதுக்குள் பேசிய இரகசியங்களை பிறர் காதுகளுக்கு விருந்தாக மாற்றிவிட்டாயே. கொடுத்த வாக்குறுதி பற்றிய கவலையே இல்லாமல் அந்த செய்தியை கொட்டி நிறுத்திவிட்டாயே. வாக்கு மீறுவதை உன் இறைவன் தடுத்துள்ளான் என்பதை அறியாமலா உன் வாக்குறுதியை நீ காற்றில் பறக்க விடுகின்றாய்? நண்பா, கேள், உன் இறைவனின் அருள்மறை வசனத்தை கேள். அல் குர்ஆனின் 17வது அத்தியாயம் 34வது வசனம் இப்படி சொல்கிறது: வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கு விசாரிக்கப்படும். ஆகவே நண்பா, மறுமையின் விசாரணையை அஞ்சிக்கொள். நீ செய்யும் இந்த பாவம் உன் இறைவனுக்கு செய்யும் பாவம் மட்டுமல்ல, உன் நண்பனுக்கு நீ செய்யும் பாவமும் கூட. அவன் உன்னை மன்னிக்காத வரை உன் இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான். நண்பா, நீ மறுமையில் திவாலாகி போனவர்களின் பட்டியலில் சேர்ந்து விடாதே. உன்மீதே நம்பிக்கையில் பிறர் சொல்லும் இரகசியங்களை அமானிதமாக பேணிக்கொள். ஏனென்றால் இரகசியமும் அமானிதம்தான். நண்பா, உன் நண்பனிடம் மன்னிப்பு கேள். அவன் உன்னை மன்னித்தால் உன் இறைவன் உன்னை மன்னிப்பான்.